ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையின் மூலம் அடைந்திருக்கும் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவா என்ற ஊசியின் மூலம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக தந்தையிடமிருந்து தூய்மையாவதற்கான யுக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் அமைதி சுரூபமான ஆத்மா. நான் சாந்திதாமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இங்கு நடிப்பு நடிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன்முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது ஞான அமிர்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது புதிய உலகிற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஜோலியிலிருந்து வைரம் போன்று ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சத்திய நாராயணனின் கதையை கேட்கின்ற ஆத்மா. நான் மட்டுமே சங்கமத்தை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா மூலமாக வாய்வழி பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கின்ற ஆத்மா. நான் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை ஒருவரை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் யோகத்தின் மூலம் கரைகளை நீக்கி சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. தந்தை அழிவற்ற சர்ஜனாக இருக்கின்றார். அவர் மூலம் நான்
சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது கருப்பிலிருந்து அழகாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் ஆஸ்தியை பிரம்மா மூலமாக பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. பிறகு நான் உலகிற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் முரளியை சிவத்தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து பிரம்மா மூலமாக கேட்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அடையும் ஞான அமிர்தத்தை பருகுகின்ற ஆத்மா. நான் பருகிய ஞான அமிர்தத்தை மற்றவர்களையும் அருந்த வைக்கின்ற ஆத்மா. நான் பூஜாரி நிலையிலிருந்து பூஜ்ய நிலை அடைவதற்கு விகாரங்களை தியாகம் செய்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானவனாக ஆக்கக்கூடிய தந்தையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் முழுமையான நிச்சய புத்தியுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் அனுபவத்தின் வில் பவர் மூலம் மாயாவின் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவிமூர்த்தி ஆத்மா. நான் எனது அனுபவத்தின் வில் பவர் மூலம் மாயாவின் எந்த ஒரு சக்தியையும் அனைத்து விஷயங்களையும் சர்வ பிரச்சனைகளையும் சுலபமாகவே எதிர்கொள்கின்ற ஆத்மா. நான் அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு கஜானாவையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அனுபவமூர்த்தியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு பிராப்தியும் ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்கிறதா என்று என்ன சோதித்து பார்க்கின்ற ஆத்மா. நான் அனுபவி ஆத்மாவாக இருப்பதால் எந்த ஒரு பரஸ்திதியிலும் ஒருபோதும் ஆடாது அசையாது இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சமயம் எந்த சக்தி வேண்டுமோ அதை வரவழைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த
அனைத்து சமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.